1000 ரூபா. பொம்பளைகளுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஒரு நேரத்துக்கு முதல்ல உப்பளத்துல வெறும் 1500 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் நடத்திட்டாங்க. இன்னைக்கு ஆம்பளை வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறேன். கஷ்டப்பட்டு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு கஷ்டப்பட்டு 20,000 ரூபாய் சம்பாதிச்சு, ஆனா குடும்பம் நடத்த முடியல. ஒவ்வொரு பொம்பளைகளும் போய் லோன் வாங்குறான். எதுக்காக லோன் வாங்குறான்? ஏன் கடன் வாங்குறான்? ஏன் லோன் வாங்குறோம்ல, அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, கேட்போம் எனக்கு ஒரு கடன் இருக்கு, அதை அடைச்சிருங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. கேட்கறன்னு ஆகிப்போச்சு, கொடுக்கறன்னு ஆகிப்போச்சு. நல்லா கேளுங்க. ஒண்ணு நம்ம அவங்க கொடுக்கறத வாங்கி கடனையே அடைச்சிருவேன். 1000 ரூபாய் வாங்கிட்டு இப்படி போகணும்னு நான் வந்து பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக, எத்தனை நாளைக்கு பரம்பரை. இன்னைக்கு நீங்க இருந்துட்டீங்க. நான் பிறக்கும் போது இந்த தெருவை கடந்தோம்னா பனைமரம் தேஜே நின்றுச்சு. இன்னைக்கு எங்கடா பனைமரம் நம்ம தேடுறோம். என் பிள்ளை காலத்துல நான் பார்த்ததுல பாதியை பார்த்துட்டேன். என் பிள்ளையோட பிள்ளை காலத்துல அது இருக்காது. நம்ம தான் நினைக்கிறோம் பனைமரத்தை காக்க முடியாது. அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம ஊர்ல வீட்டுக்கு ஒருத்தா பனைமரம் இருந்தாங்க. இந்த எத்தனை பேர் பணச்சு வராங்க. ஒருத்தர் பனையில இருந்து விழுந்தோம்னா அவங்களுக்கு நம்ம குடும்பம் தான் எல்லாம் பாக்குது. எந்த பனைவாரியம், மொத்த பனைவாரியம் இருக்கு, எந்த பனைவாரியம் வந்து நிக்குது சொல்லுங்க? ஒரே ஒரு மனிதர் பனைன்னு கத்திக்கிருக்காரு. முந்தானத்து நடந்தது ஆலங்குளத்துல, ரொம்பலாம் இல்ல, ஆலங்குளத்துல. இதே நீங்க எல்லாரும் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறேன், மதம் பார்த்து ஓட்டு போறோங்கிறீங்க. இதே ஜாதி பார்த்து ஒரு மனுஷனை சுட்டுட்டான். 2 காலில் பனைச்சு உனதுக்கு சுட்டுட்டான். கேட்டா நீ கல்ல இறக்குன, சுட்டுட்டான். அது யார் மேல தப்பு, என்ன தப்பு, ஏது தப்புன்னு நம்ம ஆராயணும் தான். ஒரு பனை தொழிலாளிக்கு பாதுகாப்பு இருக்கா? அவர் கல் இறக்குனா அவர் மேல சட்டம் ரீதியா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஒரு பனை தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன பாதுகாப்புல நம்ம வாழ்றோம்? ஒரு பெண் பிள்ளை இங்க இருந்து ஒண்ணுமில்ல இந்த இருக்கு, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல 11வது படிக்கிற பெண் பிள்ளை மதிய டயத்துல வெளியே போனது, பச்சை புள்ள வெளியே போனது. அந்த புள்ள போயிட்டு வீடு திரும்பல. ஒரு 4 புள்ள தேடி பிள்ளைய காணோம், தேடிட்டாங்க. கடைசியா பார்த்தா இங்க இருந்து ஒருத்தன் போய் அந்த பிள்ளைய சீரழிச்சோம்னாம கொண்டு வந்துட்டான். அப்ப என்ன, நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயுமே பொம்பளை இருக்கு, பிள்ளைய இருக்கு. ஒரு ஆம்பளையும் இந்த டயத்துல நம்ம தனியா போயிட்டு வர முடியாது. ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. எல்லாரும் சொல்லுவா நான் பொம்பளைகளுக்கு நீங்க சொல்றீங்கல்ல ஓசி பஸ்ல போறோம்னு. என்ன மிஞ்சி போனா இங்க இருந்து சாயலி போறதுக்கு ஒரு 20 ரூபா உங்களால போக முடியாதா? உங்களால சாயலிக்கு மட்டும் தானே ஃப்ரீயா பஸ் விட்டா? அப்படி பஸ் விடுறவங்க இங்க இருந்து மெட்ராஸுக்கு ஒரு பஸ் விட சொல்லுங்க. பஸ் விடுறவங்க சொல்லிட்டீங்க. இங்க இருந்து மிஞ்சி போனா நம்ம ஊருக்கு எத்தனை டவுன் பஸ் வருது? கைவிட்டு என்ன எத்தனை டவுன் பஸ் வருது? ஒரு 10ஆம் நம்பர், ஒரு 5ஆம் நம்பர். இந்த 10ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்ல நீங்க 10 ரூபாய்க்கு போக மாட்டீங்களா? அவன் பஸ்ஸையும் ஓசியில விட்டு நம்மளையும் கேட்டுட்டான். ஏன் ஓசி பஸ்ல போற பொம்பளைகளா அப்படின்னு. ஓசி பஸ் நம்மள கேட்டுட்டான். சிரிக்கிறது இல்ல, கேட்கிறான். நீங்க போய் ஓட்டு அவன்கிட்ட காசு கொடுத்து காசு கொடுத்தா நீங்க கேட்கலாம்ல. இந்த எனக்கு இந்த பஸ்ஸுக்கு இந்த இடத்துக்கு டிக்கெட் கொடுங்க. நீங்க எவ்வளவு அசிங்கமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. இதனால் வர நீங்க இன்னொன்னு மக்களிடம் ஒரே ஒரு இது மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. என்ன ஒரு இது, என்ன தோக்கத்தர போறீங்க? உங்களுக்கு போட்டாலும் வேஸ்ட், அதை வேஸ்ட். சரி, இதே திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, தோத்தா என்ன? அவங்க ஜெயிக்கிற கட்சி தானே. ஜெயிக்கிற கட்சிக்கு ஜெயிக்கிற போட்டுருப்பா. நீங்க தோக்கிற கட்சிக்கு நீங்க போடுங்க. நாங்க ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்புறம் பாருங்க. எத்தனை ஒரு மனுஷன் வந்து போராடும் போது நம்ம துணை நின்றாச்சும் அவன் உங்களுக்கு போராடும். 15 வருஷ காலம் உங்களை எங்கேயும் அடமானம் வைக்கல. 15 வருஷ காலம் இதே இடத்துல நம்ம ஊர்ல எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கூட்டணி இருக்கு. ஆனா ஒரு கட்சி மட்டும்தான். இப்ப நான் போய் 234 தொகுதியிலையும் சொல்லுவேன் ஏன் சின்னம் அப்படின்னு. அதுவே இங்க கூட்டணி வச்சிருக்கு சின்னம். அந்த கட்சி போய் இந்த கட்சி ஏன் ஜனம் சொல்ல முடியாது, இந்த கட்சி போய் அது ஏன் ஜனம் சொல்ல முடியாது. ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறாரு பிஜேபிக்கார போய் அது ஏன் ஜனம் சொல்ல முடியாது. திமுகவுக்கு போய் விடுதலை சிறுத்தை கட்சி போச்சு அது ஏன் சின்னம் சொல்ல முடியாது. கட்சி தான் கூட்டணி. கொள்கைகள் கோட்பாடுகள் வேற, தமிழ் வேற, திராவிட வேற. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட அடையாளங்களை நம்ம இழந்துட்டோம்னா அனாதைகள் தான். ஒண்ணுமில்ல, இந்த இருக்கு 18 கிலோமீட்டர், இந்த இருக்கு ராமேஸ்வரத்துல வெறும் 18 கிலோமீட்டர். நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை குட்டு கொண்டாங்க. யாரும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. இன்னைக்கு நம்ம மீனவ மக்கள் இந்த இருக்கு முந்தல் கரவுல போய் கேளுங்க, மீன் பிடிக்கப்பா திரும்பி வர்றானோ வரலையோ. கேட்டா இலங்கைக்காரன் கூட்டிட்டு போயிட்டான், அவ்வளவுதான், இலங்கையை தாண்டி இது பண்ண அப்படின்னு. நம்ம ஊர்ல நம்ம இழந்துட்டோம், அப்ப உரிமை கொண்டாடிட்டான். இதேதான் சூழ்நிலை. சிந்திச்சு எல்லாரும் வாக்களிங்க. உங்களோட நல்லா கொடுக்குற காசு வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் படிச்சுட்டு சிந்திச்சு பாருங்க. 10 வருஷம் மலேசியா பாண்டியன் இதே தொகுதியில் நின்றாரு. 10 வருஷம் நின்று இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வந்தாரு. நம்ம ஜெயிக்க வச்சோம்.
இதே திமுக காங்கிரஸ் சார்பில் நின்றாரு, ஜெயிச்சாரு. கடைசி அவரை பார்த்தது நேற்று தான். நேற்று பாத்தீங்களா? மலேசியா பாண்டியன் பாத்தீங்களா இல்லையா? அவர் தான் மலேசியா பாண்டியன். அப்ப இளவட்டமா இருந்தாரு. இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. அதான் நடக்க முடியல அவருக்கு. ராஜகண்ணப்பன் இது வர்றாரு, அங்க இருந்து வர்றாப்புல. எல்லாருமே ஜாதியை வச்சு ஓட்டு போட, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம என்னைக்கும் கெடுதல் தான். ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க. நல்ல வேணும் கெட்ட வேணும் பார்த்து ஓட்டு போடுங்க. எல்லாரும் ஒண்ணு மண்ணுமா பேசுறேன், பழகுறேன், அண்ணன் தம்பியா இருக்கோம். ஜாதி எதுக்கு பயன்படுத்தணுமோ நீங்க அதுக்கு பயன்படுத்திக்கீங்க. ஆனா நம்மளை ஆள்றவனுக்கு அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும். ஆள்ற திறமை இருந்தா மட்டும்தான் நம்மளை ஆள முடியும். நல்லா சொல்றேன். 2000 ரூபாய் அன்னைக்கு போட்டுட்டாங்க, 5000 ரூபாய் போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அவன் 5000 ரூபாய் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு 1 லட்சம் கடந்தேன். 1 லட்சம் கடன், 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி கடன். இப்ப அவன் 5000 ரூபாய் போடும்போது நமக்கு 5 லட்சம் கோடி கடன். நீங்க நினைக்கலாம் நான் வாங்கியிருக்கிறது பேங்க்ல 5000 ரூபாய் கடந்தேன் அப்படின்னு. ஒவ்வொரு குடும்பத்தோட தலையிலையும் இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்தோட தலையிலையுமே கடன் இருக்கு. அந்த கடனை எங்க கொண்டு போய் செலுத்துவேன்? வரி, வீட்டு வரி கேட்கிறேன், தண்ணி வரி கேட்கிறேன், கேட்கத்தான் செய்வான். தண்ணியை ஓசியா கொடுக்குறோம்னு சொல்றான். தண்ணி யாராவது ஒரு ஆளு தண்ணி உனக்கு இலவசமா நாங்க தர்றோம், தடையில்லா தண்ணி, தண்ணியை கொடு போதும், தடையில்லா தண்ணி. நம்ம அடிபட்டு கிடந்தோம்னா எங்க போவோம்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அவங்க அடிபட்டு கிடந்தா அப்பல்லம், காவேரி. நம்ம பிள்ளை படிக்கிறது காமராஜர் திறந்து வச்ச பள்ளிக்கூடம், அவன் பிள்ளை படிக்கிறது பானு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? நம்மள்கிட்ட புடுங்கி நமக்கே பிச்சையும் போட்டுட்டு அவன் உயர்ந்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். மனசார ஒருத்தர் வாக்குமூலத்துல இதுல தேர்தல் இதுல அறிவிச்சிருக்காரு, சொன்னா எல்லாரும் சரி. கலைஞருக்கு இவரு ஸ்டாலினுக்கு கையிருப்பு வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கான், வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கான். அவர் கையில கார் இல்லையா? அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சிந்திச்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க.